யமுனா சாரதா கிட்ட வந்துட்டு, அம்மா காவிரி கூப்பிட்டுட்டு பேசாம நீ கொடைக்கானல் போமா, அப்பதான் வந்து நல்லது எல்லாத்துக்கும் அப்படி சொல்றாங்க. என்னடி ஆச்சு, எதுக்குடி அப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு கேக்குறாங்க சாரதா. உடனே கங்கா இருந்துகிட்டு, அதாம்மா அன்னைக்கு நிவின் 4 அரைஞ்சாங்கல்ல, அந்த பிரச்சனை தான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே சாரதா, ஏய் நீ பேசுறதெல்லாம் பார்த்தா நீ காவிரி சந்தேகப்படுறியாடி, இங்க பாரு காவிரி பத்தி எனக்கு தெரியும், காவிரி சந்தேகப்பட்டு பேசுற வேலை வச்சுக்காத, நானே ஒரு அரை அரைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. அந்த நேரத்துல காவேரி வர்றாங்க. காவேரி வந்து, ஏமா இவ இருந்தா எல்லாத்துக்குமே பிரச்சனை தான்மா, இப்ப வேற குமரன் மாமாவுக்கு இவளால பிரச்சனை வந்திருக்குமா அப்படிங்கிறாங்க. உடனே கங்கா இருந்துட்டு, ஏய் என்னடி சொல்ற, குமரன் மாமாவுக்கு என்னாச்சு அப்படிங்கிறாங்க. உடனே காவேரி, ஏய் எதுக்குடி இந்த நேரத்துல வந்து என்னத்த பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா இந்த அக்காவுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அக்காவுக்கு இது தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க. அம்மா இவளுக்கு ஏதோ சப்போர்ட் பண்ண போய் நம்ம குமரன் மாமா வந்து பிரச்சனையில மாட்டிருக்காங்கம்மா, அப்படிதான் வந்து நிவின் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாரு அப்படிங்கிறாங்க. என்ன பிரச்சனை காவேரி, உனக்கு தெரியுமா காவேரி, சொல்லு அப்படிங்கிறாங்க. அது ஒண்ணும் இல்லக்கா, அவ ஏதோ உளறிக்கிட்டு இருக்காக்கா அப்படிங்கிறாங்க. காவேரி நீ சொல்ல போறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் கேக்குறாங்க. இல்லடி என்ன பிரச்சனை சொல்றீ அப்படிங்கிறாங்க. அக்கா அது எப்படிதான் சொல்ல, நீ வேற இந்த நிலைமையில இருக்கும்போது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது நீ சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, அக்கா அன்னைக்கு பசுபதி ஹாஸ்பிட்டல்ல பார்த்து மாமாவை கீழே தள்ளி விட்டுட்டான், அவன் பேசினதெல்லாம் மாமா வந்து வீடியோ எடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம அவன் வந்து இந்த பிரச்சனையில மாமா இன்வால்வ் ஆகணும், கடையை வேற அடிச்சு நொறுக்கி இருக்கான். இதெல்லாம் மாமா உங்ககிட்ட சொன்னா நீ ரொம்ப வருத்தப்படுவ, நீ அதிர்ச்சி தர மாதிரி எதுவும் சொல்லக்கூடாதுன்னு மாமா எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. இது கேட்டுட்டு கங்கா ரொம்ப வருத்தப்படுறாங்க. சரி நான் அதனால நினைச்சு வருத்தப்படுறது உண்மைதான், ஆனா உனக்காக தானே மாமா இதெல்லாம் கஷ்டப்பட்டிருக்காங்க, அதனால நினைச்சு நான் சந்தோஷமா படுறேன். எல்லாமே அந்த பசுபதியோட வேலைதான், பசுபதி தான் பிளான் போட்டு விஜய் எல்லா பக்கமும் சிக்க வச்சுக்கிட்டு இருக்கான், எல்லாத்துக்கும் காரணம் என்ன பழி வாங்கணும் தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம நம்ம குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு தான் அவன் இப்படி எல்லாம் பண்றான்னு உங்களுக்கு புரியுதா, இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னாலும் நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. கங்கா நீ வருத்தப்படாதடி, எல்லாமே நல்லதா தான் நடக்கும், விஜய் சீக்கிரமா அந்த பிரச்சனை வெளியில வந்துருவாடி, நான் இதை நினைச்சு வருத்தப்படலடி அப்படிங்கிறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.